ஜெய் ஸ்ரீராம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு எல்லாரும் பகவானுக்கு வந்து விளக்கு போட்டிருக்கீங்க. இன்றைக்கு நம்ம ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்லேருந்து நம்ம ராமராலயத்துக்கு வந்து இந்த உபகரணம், பூஜைகள், புனஸ்காரங்கள் எல்லாருக்கும் பங்கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்ம கோயில் சிறப்பாக மிக்க நன்றி. வருக வருக என்று அனைத்து பக்தர்களுக்கும் அடியின் கோயில் சார்பாக வரவேற்பு தெரிவித்திருக்கிறோம். சரி, இப்போ வந்து நேரத்தை கடத்தாம சொற்பொழிவுகள் ஆட்ட போகிறார். அதனால சுவாமிக்கு வந்து நம்ம அனுமதி கொடுப்போம். அடியின் தாசன். நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு கொடுத்த புதிய ராமா டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஓகே, ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் என்னன்னா, இன்னைக்கு வந்து எதுக்காக நம்ம விளக்கு போட்டிருக்கோம், எதுக்காக இந்த ப்ரோக்ராம் செய்யணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எதுக்காகனா, இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தம மாதம். போன வருஷம் நம்ம வந்து எப்போதும் வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதம் போல் வரும். அது வந்து தாமோதர மாசம் சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல தமிழ்ல எப்படி சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, ஆடி, புரட்டாசி இருக்கோ, அது சமஸ்கிருதத்துல இதுக்கு பேர் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த சமஸ்கிருதத்துல இந்த மாசத்துக்கு வந்து பேர் என்னன்னா புருஷோத்தம மாசம். ஓகேவா? புருஷோத்தம மாசம் வந்து பாத்தீங்கன்னா இது வருஷம் வராது, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஓகேவா? அதாவது நம்மளுடைய கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து சூரியனை அடிப்படையாக வச்ச கேலண்டர், கரெக்டா? ஒண்ணு வந்து சந்திரனை அடிப்படையாக வச்ச கேலண்டர். ஓகே, இப்ப நம்ம வந்து எதை ஃபாலோ பண்றோம்? சூரியனா இல்ல சந்திரனா? நம்ம நார்மலா வந்து சூரியனை நம்ம வச்சு தான் ஃபாலோ பண்றோம். ஆனா சூரியன் சந்திரனை வச்சு 2 கேலண்டரையும் கால்குலேட் பண்ணும்போது அதுல என்ன நடக்குதுன்னா, ஒரு 30 நாள் வந்து தனியா வந்து எக்ஸ்ட்ரா நிக்குது. அது எப்போ வரும்னா, இந்த 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். அப்ப ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தேவதைகள் இருக்கிறாங்க. ஓகேவா? அதே போல இந்த எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய இந்த 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு தேவதை இருக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, ஆச்சாரியர்கள், இந்த பிராமணர்கள், அப்புறம் வந்து என்னது சில பெரிய பெரிய பண்டிதர்கள் என்ன பண்றாங்க, இந்த மாசத்தை வந்து யாரும் வந்து பொருட்படுத்துறது கிடையாது. இது வேணா, இது எக்ஸ்ட்ரா வர மாசம் தான் அப்படி சொல்லாது எல்லாரும் என்ன பண்றாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. இது புராணத்தோட கதை. எடுத்து போயிருக்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த எக்ஸ்ட்ரா வர மாசத்தை வந்து என்ன நடக்குதுன்னா, அதுக்கு ஒரு தேவதை இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நேரா வந்து பிரம்மதேவர் கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்றாங்க. பிரம்மதேவா, எனக்கு ஏன் இந்த மாரி என்னை வந்து யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன சொல்றாங்க, இந்த மாசத்துல யாரும் வந்து கல்யாணம் பண்ண கூடாது, திருவிழாக்கள் வைக்க கூடாது, கோயில் விஷயங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யக்கூடாது. இது ஒரு அமங்கலமான மாசம் சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த தேவதை என்ன பண்றாங்க, அவங்க வந்து பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்றாங்க. பிரம்மதேவர் என்ன பண்றாரு, நேரா கூட்டிட்டு என்ன போறாரு, நேரா வந்து பகவான் விஷ்ணு பிரார்த்தனை பண்றாரு. அப்ப பகவான் விஷ்ணு என்ன பண்றாருன்னா வைகுண்டத்தை கூட்டு போறாங்க. அங்க என்ன பண்றாருன்னா, இந்த தேவதை வந்து அழுகுறாங்க. என்னப்பா ஆச்சு எனக்கு, இல்லை இந்த மாதிரி யாருமே இது பண்ண மாட்டாங்க, நான் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரேன், இதை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, பகவானுக்கு பல பேர்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பேர் வந்து என்னன்னா புருஷோத்தமா. புருஷோத்தமனா என்ன ஆகுதுன்னா, புருஷனா வந்து என்னன்னா அனுபவிப்பாளர், என்ஜாயர். அவர் பகவான் தான் அந்த பையன் உலகத்தை அனுபவிக்கிறார். அப்ப உத்தமன் என்னன்னா உயர்தரமானவர். அப்ப என்னுடைய இந்த புருஷோத்தமா என்ற பேரை நீ வந்து இந்த மாசத்துக்கு நான் அந்த பேரை நான் உனக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும், இந்த புருஷோத்தம மாசம் செய்யற அனைத்து விஷயங்களும் எல்லாமே வந்து டபுள் ட்ரிபிளா எல்லாமே கிடைக்கும். நீங்க பக்தி பண்றதும் சரி, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பிரசாதத்துக்கு கொடுக்கறதும் சரி, நல்ல விஷயங்கள் செய்யறதும் சரி, நல்ல விஷயம் பேசுறது எல்லாமே டபுள் மடங்கு உங்களுக்கு கொடுக்கும். ஈவன் பகவான கதைகளை பேசுறத கேட்கறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து பக்தியில வந்து நம்ம நல்ல புண்ணிய காரியங்கள், நல்ல சில விஷயங்கள் வந்து
நல்லா வர்றதுக்கு இந்த மாசம் ஒரு அருமையான மாசம். இந்த 12 மாசத்துல சில மாசங்கள் வந்து ஆன்மீகத்துக்காக ஸ்பிரிச்சுவலுக்காக ஒதுக்கிட்டாங்க. புரட்டாசி மாசம், அப்புறம் சில மாசங்கள்லாம் இருக்கு பாருங்க, மார்கழி மாசம் அந்த மாதிரி. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு தான் வரும். இது வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல விரதங்கள் நிறைய வகை விரதம் எடுப்பாங்க. சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாசத்துல முழுசா வெறும் ஏகாதசி பிரசாதம் சொல்லுவாங்க. ஏகாதசினா வெறும் பால் பழம் மட்டும் சொல்லுவாங்க, தானியங்கள் தொட மாட்டாங்க, இப்படி விரதம் எடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை சாப்பிடுவாங்க, மற்ற நேரம் சாப்பிட மாட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பழம் பால் சாப்பிடுவாங்க, ஆனா வந்து 3 வேளை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பல வகை விரதம் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஆனா அந்த விரதங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதோட முக்கியமான மிகப்பெரிய விஷயம் வந்து என்னன்னா பகவானை பத்தி கேட்கறது. ஓகேவா? யாரும் புதுசா விளக்கு போட்டுங்க, விளக்கு போட்டுருங்க, வாங்க விளக்கு போட்டுங்க. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா இங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னன்னா இந்த புருஷோத்த மாசத்துல பகவான் முழுக்க அதுல வந்து தன்னுடைய சக்தியை அவர் கொடுத்துக்கிறாரு. ஓகேவா? இந்த புருஷோத்த மாசத்துல எந்த விஷயம் செய்தாலும் எல்லாமே டபுள் என்ட்ரிபிள் கிடைக்கும். ஓகேவா? அதனாலதான் நம்மளுடைய இந்த ஆன்மீக விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த விஷயம் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம். அந்த மாதிரி நம்ம வந்து யோசிச்சாலே நிறைய பேருக்கு என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? தயவு செய்து கொஞ்ச நேரம் அமைதியா கேளுங்க. ஒரு 1/2 மணி நேரம் தான் நான் பேசுறது கேட்க, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு போகலாம். கொஞ்சம் முக்கியமா கேட்க, ஏன்னா பகவான் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நான் 2 கதை வச்சிருக்கேன், கதையை கேட்க அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா ஆன்மீகம் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஞாபகத்துக்கு சும்மா வந்து போற போக்குல நம்ம டைம் பாஸ்க்கு பண்றது கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் என்பது நம்ம ஆத்மாக்கு உண்மையான அர்த்தம் வந்து என்னன்னா ஆத்மீகம்னா ஆத்மா. ஓகேவா? இப்ப நம்ம பாருங்க, நம்ம கடவுளை நம்பலாம், நம்பாம இருக்கலாம். ஓகேவா? நம்ம சாமி கும்பிடலாம் கூட இருக்கலாம். ஆனா முக்கியமா விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா வரக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து என்னது, மரணம். இந்த மரணத்தை யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அதெல்லாம் ஞாபகிங்க, இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து ஆத்மா தான். ஓகேவா? இப்ப இந்த உள்ளுக்குள்ள ஆத்மா இறந்து போதா இல்ல இந்த பாடி உடம்பு இறந்து போதா? ஆத்மா இறந்து போதா பாடி இறந்து போதா? ஆத்மா இறந்து போதா? அண்ணா பாருங்க, ஆத்மா இறந்து போது சொல்றாரு. அக்கா நீங்க சொல்லுங்க, என்ன இறந்து போகுது? பாடி இறந்து போகுது. எஸ், வெரி குட். உடம்பு தான் மறையுது. இறப்பு என்பது எப்படி வந்து ஒரு பேபி பிறக்கும் போது எல்லாரும் ஹாப்பியா ஆவீங்க இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல பேபி கொடுத்தா எல்லாம் ஹாப்பியா சந்தோஷமா வரும். ஓகேவா? அதே ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து பாடி கொடுப்பாங்க. ஓகேவா? அங்க அழுகு நடக்கும். ஒரு நிமிஷத்துக்கு இந்த நிமிஷத்துல பேசணும் பாருங்க. இந்த நிமிஷத்துல பேசுறதுல நம்மளுக்கு எத்தனையோ பேர் இந்த கூலி மட்டத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த 1 மணி நேரத்துல எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, பேபி பிறந்திருக்கும். அதே 1 மணி நேரத்துல ஒரு கேஸ் போயிருக்கும். உண்மையில கண்டிப்பா நடக்கும். அப்ப இறப்பு பிறப்பு இது ரெண்டுமே வந்து மாறி நடந்துருக்கு. ஓகேவா? நீங்க நினைச்சு பாருங்க, இந்த பினாங்கில ஒரு டெம்பிள் இருக்கு, தெப்பத்துள்ள டெம்பிள் சொல்லுவாங்க. இந்த கடலோட ஒரு டெம்பிள் இருக்கு. ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா விளக்கு விடுவாங்க. பாத்தீங்கன்னா கடல்ல விளக்கு விடுவாங்க. விளக்கு விடுறது நீங்க பாத்தீங்கன்னா அந்த விளக்கு கடல் விடும்போது இந்த விளக்கு எவ்வளவு தூத்து போகுது, அவங்களோட ஆசைகள் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற நினைப்பாங்க. ஆனா விளக்கு போய் நம்ம விளக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்தா இந்த விளக்கு அங்க எங்க போகுது, இங்க போயிடும், அந்த விளக்கு இங்க போயிடும், இந்த விளக்கு அங்க காண போயிடும். கடையிலாமா? ஆனா அது எந்த விளக்கு எங்க மிக்ஸ் ஆகுது சொல்லி யாருக்கும் தெரியாது. அதே போலதான் இந்த உலகத்துல இந்த பூமியில இருக்கக்கூடிய நம்ம இப்ப நமக்கு அம்மா அப்பா கணவன் மனைவி. ஓகேவா? அதுக்கப்புறம் இறந்த பிறகு அவங்க அந்த இந்த ஆத்மா வேற ஒரு உடம்பு எடுத்துரும், அந்த ஆத்மா வேற உடம்பு எடுத்துரும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்கிறோம், மீண்டும் மீண்டும் இருக்கிறோம். ஓகேவா? ஆன்மீக கல்வி நம்மளுக்கு வந்து எதுக்காகனா இந்த ஆத்மா நல்கதி அடையணும், திருப்பியும் பகவான் கிட்ட போகணும். அதான் முக்கியமான விஷயம். நம்ம இந்த உடம்பு கிடைச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனச உடம்பு கிடைக்கிறது சாதாரண கிடையாது. மனச உடம்பு எப்ப கிடைக்குன்னா அதாவது அரிது மானிடனாய் பிறத்தல் இருக்கு. அவையார் பாட்டி எதுக்கு சொல்லிருக்காங்க, மானிட உடம்பு மனச உடம்பு ரொம்ப அரிதுனா ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா அந்த மனச உடம்புல மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா பகுத்தறிவு வளர்த்துக்க முடியும். நீங்க யாரு, கடவுள் யாரு, நம்ம எப்படி கடவுளுக்கு போய் சேர்றது, அதுக்குண்டான முயற்சி எப்படி பண்றது, இந்த பீரியட்ல பண்ண முடியும். நீங்க ஒரு பப்பியோ நாயோ ஒரு கழுதுகிட்ட சொன்னீங்கன்னா அது கேட்குமா?
கேட்காது, யாருமே கேட்க மாட்டாங்க. அதே போலதான் இந்த மனசை வந்து எப்படின்னா ஒரு சாவி மாதிரி, அதாவது கடவுளோட உலகத்துக்கு போறதுக்கு முக்கியமான ஒரு கீ மாதிரி. அதனால இந்த உடம்பு துர்லப மானுஷ ஜென்மம். இந்த உடம்பு இந்த பிறவி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனச பிறவி கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பிறவி எடுத்திருப்போம்? மனச பிறவி கிடைக்கிறதுக்கு நம்ம மனசா இருந்திருக்குமா? கிடையாது. மனச பிறவி எடுத்துக்கு நம்ம என்ன பிறவி எடுத்திருப்போம்? என்ன பிறவி எடுத்து சொல்லுமா? எத்தனை பேர் இப்ப பிறந்தல இதுக்கு முன்னே என்ன பிறவி எடுத்திருப்போம்? கடைசி நம்ம பசு ஆகினாதான் நீங்க அடுத்த பிறவி மனிதன் ஆக முடியும். ஓகே, பட்டர்ஃப்ளை ஆகுனா அடுத்து ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை, அப்புறம் வேற பட்டர்ஃப்ளை இன்னும் ஆகணும். ஏன் பாருங்க, எம்ஜிஆர் அதாவது அந்த புராணத்துல பத்து புராணம் சொல்றாங்க என்னன்னா, தரையில வாழக்கூடிய 4 கால மிருகங்கள் அது புராண கோடி இருக்கு, அது பறக்கிறது. அப்புறம் வந்து 2 கால மிருகங்கள், அப்புறம் குருவிகள், கிருமிகள், இது எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. உதாரணத்துக்கு வச்சுங்களேன், நீங்க ஒரு சிட்டுக்குருவியா பிறகுறீங்க. சிட்டுக்குருவியா பிறந்தது பிறகு அடுத்து என்ன ஆகுனா, திருப்பி நீங்க வந்து குருவி வகையில என்னென்ன குருவி இருக்கு, நீங்க எல்லா குருவி வகையும் பிறக்கணும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு மரமா பிறந்தீங்க, எத்தனை வகை மரங்கள் இருக்கோ அத்தனை வகை மரங்க பிறவிகளை முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு அடுத்த ஒரு மனுஷ பிறவி கிடைக்கும். சும்மா சாதாரண தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் மனுஷ பிறவி வந்து ஏன் வந்து ரொம்ப முக்கியம்னா, ஏன் மனுஷ பிறவி ரொம்ப முக்கியம்? கடவுளை அடைந்து ஓகே, அது விட்டுருங்க. அது தாண்டி எதுக்காக மனுஷ பிறவி ரொம்ப முக்கியம்? ஏன் மனுஷ பிறவிக்கு மட்டும் இப்படி நடக்குது? மனுஷ பிறவியில நம்ம தவறு பண்ணிட்டா நம்ம மிருகமாவோ நரகத்துக்கோ போயிடும். ஏன் இதனால இந்த மனுஷ பிறவி மட்டும் இப்படி நடக்குது? காரணம் என்ன? யாருக்கு தெரியும்? ஏன் மனுஷ பிறவிக்கு மட்டும் ஏன் நம்மளுக்கு வந்து ரொம்ப கிடைக்க ரொம்ப கஷ்டம்? ஏன் மற்ற பிறவி ஈஸியா கிடைச்சிடும். நீ கரடி ஆகணும், குரங்கு ஆகணும், ஒரு பட்டாம்பூச்சி ஆகணும், எல்லாமே ஆகிடலாம். மனுஷ பிறவி கிடைக்க ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன சொல்லுங்கம்மா? வேற யாரும்? சும்மா ஜாலியாக பேசுறதா நீங்களும் எங்கேஜா இருக்க முடியும். நான் ஒண்டி பேசுனா போறேன். எனக்கு மனுஷ பிரியா ரொம்ப கஷ்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மனுஷ பிரிவிக்கு மட்டும்தான் நரகம் சொர்க்கம் இருக்கு. மிருகத்துக்கு, நாய்க்கு, பண்டிக்கு, பூனைக்கு, வாழை மரத்துக்கு, கொசுக்கு, இதுக்கெல்லாம் நரக சொர்க்கம் கிடையாது. நரக சொர்க்கம் என்ன டிபார்ட்மெண்ட் யாருக்கு இருக்கு? மனிதர்கள் மட்டும் இருக்கு. ஏன் மனிதருக்கு மட்டும் நரக சொர்க்கம் இருக்கு? ஏன்னா எது தவறு எது தவறு இல்லை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எந்த மிருகமோ, எந்த தாவரமோ, எந்த செடியோ எதுவுமே தன்னுடைய தர்மத்தை மீறாது. இப்ப பசு போய் மாடு வந்து போயிட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிடுமா? பசு வந்து மட்டனு சிக்கனு சாப்பிடுமா? சாப்பிடாது. புலி வந்து சைவமா இருக்குமா? புலி சைவமா இருக்காது. புலி வந்து விரதமா இருக்க போறேன் இன்னைக்கு புழு சாப்பிட மாட்டேன் சொல்லுமா? சொல்லாது. எல்லாமே அது தருந்தபடி இருக்கும். ஆனா நம்ம மனிதர்கள் நம்ம சைவமாவும் இருக்கலாம், அசைவமாவும் இருக்கலாம். நினைச்சா நம்ம பக்தனா மாறலாம், நினைக்கலாம் நம்ம வந்து நாஸ்திகவாதியா மாறலாம். புடிச்சா நம்ம கடவுளை ஏத்துக்கலாம், புடிக்கலாம் அந்த கடவுளை நம்ம வந்து எட்டி உழைச்சிடலாம். புடிச்சா கோயில் கட்டலாம், இல்லை அந்த கோயிலே இடிக்கலாம். இது ரெண்டும் ஆக்டிங்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனசை மட்டும்தான். மற்ற சொல்லி இருக்க எல்லா எக்ஸ்பிரஸ் அவங்க எல்லாமே ஒரே தர்மத்துல மட்டும்தான் இருப்பாங்க. உண்மையிலையா? அட்டலையாமா? பசு கிட்ட போய் ஒரு மீனை கொடுக்குறீங்க, ஒரு புழு எது சாப்பிடும்? புழு சாப்பிடும். இப்ப புலி கிட்ட போயிட்டு புல்லு கொடுக்குறீங்க, மீன் எது சாப்பிடும்? மீனா சாப்பிடும் அது. அப்ப எதுவுமே தர்மம் மாறாது. இந்த தர்மத்தை மாத்தி அது ரெண்டு தனியில ஒரு கால சேர்த்து சொல்லுவாங்கல்ல, இருக்குது யாரு? நம்ம மட்டும்தான். அதனாலதான் நரகம் என்ற அந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு மட்டும்தான். அங்க வந்து நாயை தப்பு பண்ண பிறகு அது நரகத்துக்கு போச்சு கிடையாது. நம்மளுக்கு மட்டும்தான் நரகம் சொர்க்கம். ஓகேவா? அதனாலதான் மனச பிரிவு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மனச பிரிவுல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நான் யாரு, கடவுள் யாரு, எதுக்காக இந்த பூமியில பிறந்திருக்கோம், அதுக்காக தான் பாருங்க நம்ம பஜன் படிக்கிறாங்க. சும்மா வந்து அறிவியல் மாதிரி சொல்றாங்க பஜன் படிப்பாங்க கிடையாது. இப்ப நாமத்தை படிக்கிறாங்க, எதுக்கு படிக்கிறாங்க? இப்ப இந்த நாமம் எதுக்காக படிக்கிறாங்க? இந்த நாமத்தால என்ன நடக்கும்? ஆத்மாவா? ஆத்ம தூய்மை அடையும். யோசிங்க, இந்த மந்திரங்கள்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க? இது மந்திரா மனதை சுத்தப்படுத்துறதுக்காக தான் மந்திரம். ஓகேவா? இப்ப நாமத்தை படி பகவானோட ஹரிகிருஷ்ண நாமத்தை படிக்கிறோம்.
இது நாம வந்து படிக்கிறோம் என்ன நடக்கும்னா நம்ம இருதயத்துக்குள்ள அந்த சவுண்டு போகுதுங்களா, சவுண்டு உள்ள போகும்போது அது என்ன ஆகும், நம்மளுடைய ஆத்மாவை நம்மளோட மனசு ஆத்மாவை தூய்மையானதுனால எடுத்துக்குவோம். ஆத்மா என்னைக்குமே தூய்மையானதான். ஆனா இப்ப ஆத்மா உதாரணத்துக்கு சொல்றோம், இப்ப ஒரு மீன் இருக்கு, இந்த மீன் வந்து என்ன பண்ணுது, ஒரு வலையில மாட்டிக்குது. ஓகேவா? அது மாதிரி ஆத்மா நம்ம என்றது வந்து ஆத்மா நம்ம என்றது உடம்பு இல்லை. இப்ப நீ கண்ணால முடி சீவரம் சட்டெல்லாம் போடுறோமே, அது நம்ம கிடையாது. அதுதான் முதல் டீச்சி பகவத்கீதை சொல்லி கொடுத்தது. அதுதான் நீங்க எந்த சாஸ்திரம் படிச்சாலும் சரி, நீங்க சிவபுராணம் படிச்சாலும் சரி, நீங்க விஷ்ணு புராணம் படிச்சாலும் சரி, நீங்க எது படிச்சாலும் சரி, முதல் ஆன்மீக விஷயம் வந்து என்னதுன்னா நம்ம இந்த உடம்பு இல்ல, நம்ம ஆத்மா. இதுதான் முதல் விஷயம். இப்ப கண்ணாடி படி உட்காந்து நம்ம அலங்காரம் பண்றோம், புடவை கட்டுறோம், பூ வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம், ஸ்டைலா இருக்கிறோம். இது எல்லாம் வந்து என்னது, இது வந்து என்னதுன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பேக் மாதிரி, பைய மாதிரி. ஓகேவா? இப்ப ஆத்மா வெளியே போச்சுன்னா அந்த உடம்புக்குள்ள போயிட்டு நீங்க 2 லட்டு தூக்கி வாய்க்குள்ள வைக்கிறீங்க, அந்த பாடி சாப்பிடுமா? சாப்பிட முடியாது. ஆத்மா இருக்கிறதுக்கு உதாரணத்துக்கு இந்த இடத்துல பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங் வந்து வெளிச்சமா இருக்குது. காரணம்னா அங்க வந்து எல்லாத்துக்கும் லைட் கிடைக்குது, எல்லாத்துக்கும் கரண்ட் ஓடுது. இந்த கரண்டோட மெயின் பாக்ஸ் வந்து என்ன, இப்ப சொந்தமா இந்த பல்பு லைட் கொடுக்குறா, சொந்தமா கொடுக்குறா கிடையாது, சொந்தமா ஃபேன் கிடையாது. இதுக்கு எல்லாரும் சப்ளை இங்கே வருது, அந்த மெயின் பாக்ஸ் கரண்ட்ல வருது. அதே போல இப்ப நம்ம பேசுறோம், கையை தூக்குறோம், இதெல்லாம் வந்து இங்கே நடக்குது. உள்ளுக்குள்ள ஆத்மா என்ற ஒண்ணு இருக்கிறதுனால மட்டும் நடக்குது. ஓகேவா? அப்ப நினைக்கலாம் இப்ப இதை பத்தி தெரிஞ்சுட்டு என்ன தண்ணி பண்ண போறோன்னு. இந்த ஆத்மா விஷயங்களை எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம இந்த திருப்பியும் இந்த உலகத்துல நம்ம வந்து இங்கே வெளியாகி பகவான் லோகத்துக்கு, வைகுண்டத்துக்கு, கைலாசத்துக்கு போக முடியும். நம்ம இல்லைன்னா நம்ம வந்து திருப்பி இந்த பூமியில் வரணும். சரி தம்பி, திருப்பி இந்த பூமியில வந்தா என்ன நடக்கும் போது நல்லதான் இருக்க போறோம். நிறைய பேர் நினைக்கலாம் திருப்பி பூமியில போது நல்லதான் இருக்கும். நீங்க நிறைய பாருங்க நல்லதான் தம்பி இருக்கும், இப்படி சாப்பிட்டு நம்ம வந்து 8 மணிக்கு டிராமா பாக்குறது எவ்வளவு சுகம் இருக்குது. பூமியில போது நல்லா நினைக்கிறான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பூமியை இந்த உலகத்தை படைச்ச பகவான் சொல்றா, இந்த உலகத்துக்கு 2 பேர் கொடுக்குறாரு. இந்த உலகம் வந்து துக்காலயம் அண்ட் அசாஸ்வதம். துக்காலயம் இந்த உலகம் துக்கம் நிறைஞ்ச உலகம், சோகங்கள் நிறைஞ்ச உலகம், பிரச்சனை நிறைஞ்ச உலகம். அசாஸ்வதம்னா இது டெம்பரவரி தற்காலிக உலகம். இது இந்த உலகம் என்ன நடக்கலாம். 2004 வரைக்கும் முன்னுக்கு வரைக்கும் சுனாமின்னு ஒண்ணு வந்து யாருக்குமே தெரியாது, அப்படி வார்த்தையே கேள்விப்பட்டதில்லை. உண்மையே இல்லையா? உண்மையிலேவா? சுனாமி கேள்விப்பட்டீங்களா? புக்கு படிச்சிருக்கீங்களா? 2004 முன்னுக்கு படிச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க வேலை சுனாமி வார்த்தை நீங்க மோஸ்ட்லி நிறைய பேர் கேள்விப்பட்டதில்லை. அது ஜப்பானில் ஒரு வார்த்தை அது. ஓகேவா? ஆனா நீ பாருங்க, அதுக்கப்புறம் சுனாமி ஒண்ணு வந்து அடிச்சு போடுச்சு. இந்த உலகம் அதுவே சொந்தமா வந்து உலகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. என்ன வேணா நடக்கலாம், சுனாமி வரலாம், எரிமலை வரலாம், திடீர்னு இடிக்கலாம், என்ன நடக்கலாம். அதாவது தற்காலிகமானது. இந்த உலகம் வந்து படைத்த பகவானே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் ஆதி சங்கராச்சாரியராக இந்த பூமியில வந்து வரும்போது அவர் வந்து ஒரு சோஸ்திரம் பாரு, என்னன்னா பஜகோவிந்தம் 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 மூலமதி பஜகோவிந்தம் பகவான் நாம சொல்லு. ஆனா நம்ம இங்க என்ன பண்ணிச்சிருக்கோம், சிவபெருமான வழிபாடுறது ஒரு கோஷ்டி, ராமர பெருமாள் வழிபாடுறது ஒரு கோஷ்டி அது பண்ணிச்சிருக்கோம். ஆனா சிவபெருமான சொல்றாரு பஜகோவிந்தம் பகவான் நாம சொல்லு. அது சொல்ற புனரப்பி மரணம் புனரப்பி சரணம், மீண்டும் மீண்டும் போகணும், மீண்டும் மீண்டும் சாகணும், இந்த சைக்கிள்ல இருந்து வெளியாகணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆன்மீக சாஸ்திரம் கொடுத்துருக்காங்க. அதுல முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம இந்த உடம்புல நம்ம ஆத்மா. அப்ப நம்ம இங்கே வெளியாருக்கு என்ன பண்ணணும், பகவான் நாம வந்து தினமும் சாண்டி பண்ணணும், தினமும் ஜெபம் பண்ணணும். ஹரே எல்லாம் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவான் நாம வந்து தினமும் சொல்லணும். நீங்க பாருங்க, ஜெபம் பண்றது, நாம ஜெபம் பண்றது பார்த்தீங்கன்னா வெறும் ஹரே கிருஷ்ணால மட்டும் கொடுக்குறாங்க கிடையாது. எல்லா தர்மத்திலும் இருக்கு. இஸ்லாத்துல வந்து பாருங்க தஸ்பீர் சொல்லுவாங்க. இஸ்லாத்துல தஸ்பீர் பாருங்க, அவங்க காடியில பாத்தீங்களா, காடியில மாட்டிச்சிருப்பாங்க கவுமால. இயேசுக்கு கிறிஸ்துவ வழிபாட்டுல சொல்ல பாருங்க, அதாவது பிதா பரிசுத்தம் ஆவி சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, ரோஸ்திரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா மதத்திலயும் ஜெபம் பண்றது இருக்கு. நம்ம என்ன பண்றோம், எந்த மாலை கொடுத்தாலும் இது கழுத்துக்கு சரியா இருக்குமா, இது பாசி மாலையா, இது கருங்காலி மாலை, இதுதான் பவர் அதிகமா இருக்கு, பவர் பார்த்து இருக்கோம் நம்ம உட்காந்துட்டு. ஆனா நாம வந்து சொல்றது இல்ல, இந்த கருங்காலி மாலை போட்டா இங்க உடனே சாவாம தப்பிக்க முடியுமா? இல்ல நீங்க எந்த மாலை சாவையை தவிர்த்து முடியுமா? இறப்பு யார் தெரிஞ்சது? இப்ப நீங்க ருத்ராட்சி வச்சிருந்தாலும் சரி, நீங்க துளசி மாலை வச்சிருந்தாலும் சரி, எதை வச்சிருந்தாலும் சரி, முதல் ஜெபம் பண்ணணும்.
மாலை வீட்டுல வச்சுதான் கடவுள் காப்பாற்ற மாட்டேங்க. யாரும் மார்க்கெட் ரிஷி இல்ல. மார்க்கெட் ரிஷி கதை பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ரிஷி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிருண்டு முனி, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை இருக்காது. அவங்க முருகண்ட முனி, அவங்க பிள்ளை இருக்காது. அப்போ வரம் கேட்பாங்க, சிவபெருமான் வரம் கொடுப்பாரு. எப்பா உனக்கு வரம் கொடுக்குற, அவனுக்கு பிள்ளை இல்லை, ஆனா பிள்ளை வரும். ஆனா அவன் 8 வயசுல 9 வயசுல முடிச்சு செத்து போயிடுவான். எப்படி இல்லப்பா அவன் செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த 8 வயசுல பையனை கொடு. சரி, அந்த பையனை வந்து பிறந்து யாரு வந்து யாரு சொன்னாங்க, மார்க்கெட் ரிஷி பொறுப்பாரு. மார்க்கெட் ரிஷி என்ன பண்ணுவாரு, வளர்ந்து பிறந்து நல்லா பக்கம் இருப்பாரு, நிறைய படிப்பாரு. அடுத்த கரெக்டாக 8 வயசுல என்ன நடக்கும், அவங்க அப்பா சொல்லுவாங்க, ஏப்பா ரொம்ப எமோஷனலா உன்னோட உணர்ச்சி வசப்பட்டு இப்படி வளர்க்க, நாளைக்கு காலை தூக்க போறோம், எங்களுக்கு எதுவும் கேட்கக்கூடாது. அப்ப யம தர்மராஜா என்ன பண்றாரு, நேரா வந்து நம்ம பாசக்கீரை எடுத்து வர்றாரு. ஓகேவா, அந்த கையை எடுத்துட்டு வர்றாரு. மார்க்கெட் ரிஷி என்ன பண்றாரு, அவர் என்ன பண்ண நேரா போய் சிவலிங்கத்தை புடிச்சாரு. சிவபெருமானே என்னை வந்து விட்டுறாது, நான் வந்து ஃபுல்லா புடிச்சு என்ன நடக்குது, அவன் மார்க்கெட் ரிஷி என்ன பண்றாரு, புடிச்சிருக்காரு. எவ்வளவு மழை சிவலிங்கத்தை விட்டுட்டா நான் எடுத்துனேன், அவன் விடவே மாட்டாரு. அப்ப சிவபெருமானே வந்து என்ன பண்ணாரு, எவ்வளவு மழை உங்களுக்கு வேலை எல்லாம் நீங்க கலந்துனேன். மார்க்கெட் ரிஷி என்ன பண்ணா, நீங்க வந்து 4 வாட்டி இந்த அதாவது மார்க்கெட் ரிஷி வந்தீங்கன்னா அவருக்கு வந்து மரணமே அவருக்கு வந்து கிடையாது. எப்படின்னா உலகம் அழிகிற வரைக்கும் அவருக்கு பூமியில இருந்தாரு. உலகம் அடிச்சுட்டு கடைசியா அவரோட கதையில தெரியும், உலகம் ஃபுல்லா அடிச்சுன்னா உலகம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு வாட்டி வந்து தண்ணியால இது வந்து சுத்தமா வந்து அடிச்சுட்டு போகும். அவரோட உலகத்தோட தண்ணி அலையில வந்து உலகம் அழிஞ்சிட்டு போகுது, எல்லாம் செத்து போயிட்டான். இவர் மட்டும் தண்ணியில அடிச்சுட்டு வந்து கரெக்டா வந்து எங்க போய் இந்தியாவில அதாவது பூரி ஜெகநாத்னு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து பெரும் மழை, அந்த மண்ணு அந்த மழை, ஆனா தண்ணி அடிச்சு என்ன ஆகுனா அது சொன்ன சாதாரண தரமே தான் இருக்கும். அந்த அளவுக்கு உயரத்துக்கு தண்ணி ஏறி இருக்கும். இவர் அங்க வந்து இருப்பாரு. அந்த மாதிரி வந்து இங்க யாரும் வந்து மரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் மரணம் இருக்கு. ஓகேவா, அப்ப இந்த நாம ஜபத்தை வந்து நம்ம தினமும் பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இது ஹரே கிருஷ்ணா தான் சொல்லணும், இது சொல்லக்கூடாது கிடையாது, யாரு வேணாலும் சொல்லலாம். ஓகேவா, நீங்க நாமத்தை சொல்றீங்க இப்ப சொல்லும் போது என்ன நடக்குன்னா, கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு பிரார்த்தனை மாதிரி, இது கண்டிப்பா வந்து கடவுள் கண்டிப்பா காப்பாத்து, பகவான் காப்பாத்துவார். உதாரணத்துக்கு இந்த பிரார்த்தனை பண்றதுனால என்ன நடக்குது ஒரு கதை. இது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அடியார்களுக்கு ஒரு கதை. 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அந்த 63 நாயன்மார்கள நிறைய பேர் இருந்தால முக்கியமான 4 இருக்கு. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். ஓகேவா, அப்ப திருஞான சம்பந்தருடைய அந்த வரக்கூடிய ஒரு கதையில வந்து என்னதுன்னா, ஒரு இந்த இந்தியால அந்த கோயிலுக்கு பேர் மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கோயில்ல வந்து என்னதுன்னா 2 சிவபக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வரக்கூடிய அடியார்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேவை செய்து சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி கோயில்ல துண்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆயினா அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், ஒரு 4-5 வயசு பையன் மாதிரி. அவன் என்ன பண்றான், அந்த கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குளத்துல வந்து என்ன பண்ணிட்டான், அவன் தவறி உள்ள விழுந்துட்டான். இவங்க போய் பார்க்கறதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அந்த குளத்துல இருக்கக்கூடிய முதல் என்ன பண்ணுச்சு, அது வந்து காலைல பசியார சாப்பிடல போல, உள்ள சாப்பிட்டு தின்னு தீர்த்துருச்சு. அது பையனை பார்க்குறோம், பையன் இல்ல, பையன் ஃபுல்லா சாப்பிட்டு ரத்த கலையில கிடக்குது அந்த குளமே. ஐயோ பையனை சாப்பிட்டு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. ஆனா கிட்ட இருக்க ஒரே ஒரு பையன். இப்ப நம்மள நினைச்சு பாருங்க, கோயிலுக்கு வரோம், ஏதாச்சும் நம்ம பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அன்னைக்கு கோயில் பேண்டு, அன்னைக்கு கோயிலுக்கு வர மாட்டேங்குது, சாமி கும்பிட்டு என்ன இருக்கு, இது நம்ம நிலைமை கரெக்டா இல்லையா? நம்மளுக்கு பிரச்சனை வச்சுன்னா நினைச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், உண்மையிலேருந்து அந்த கோயிலுக்கு போக மாட்டேன், சாமியை கும்பிட மாட்டேன் கரெக்டா இல்லையா? எல்லாம் அதான் பண்ணுவாங்க எமோஷனலா. இதே சாமி கும்பிட மாட்டேன், ஏன் அந்த கோபத்துல இதே போன் பார்க்க மாட்டேன், இதே எக்ஸ்ட்ரா பார்க்க மாட்டேன், இதே டிராமா பார்க்க மாட்டேன், அது வராது. ஆனா உடனே என்ன வரும், சாமி கும்பிட மாட்டேன், ஏன்னா அங்கதான் இழுச்சுவாங்க, ஏன்னா அங்கதான் நம்ம ஏமாத்தலாம். இது நம்மளோட நிலைமை. ஏற்கனவே சொல்லிருக்காங்களா, நீங்க படிச்சு வந்துச்சு இதே சாமி கும்பிட சொல்லுவாங்க. யாராச்சும் வந்து நான் போன் பார்க்க மாட்டேன், இதே வந்து டிராமா பார்க்க மாட்டேன், 8 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் டிராமா பார்க்க மாட்டேன், அந்த ஊதியம் இருக்க மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டேங்குது. ஏன்னா ஈஸி, ஏன்னா நம்ம வேற நம்ம போகும்போது அந்த சாமி எடுத்துக்கிறோம், வேணா எட்டு வச்சோம் அந்த சாமி எடுத்துக்கிறோம். ஏன்னா பொம்மை தானே அது, அந்த பொம்மைக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம நிலைமை இருக்கு. ஏன்னா நம்ம சாஸ்திரம் படிக்கல, கடவுள் விக்கிரகம் வந்து பொம்மை இல்லை, விக்கிரகத்துக்கு கதை வச்சிருக்கோம், இதை கதை பிடிச்சிடலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப பகவான் வந்து என்ன சரி செத்து போச்சு, அந்த பையன் செத்து போயிட்டான். இவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து அந்த கோயில் தொண்டு செய்யறாங்க, தொண்டு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் கிடைக்கிறாங்க. பையன் செத்த போது 4 வருஷம், 4 வயசு.
அவன் 3 வருஷம் கடந்து போகுது. அப்ப என்ன பண்ற, திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, அந்த கோயிலுக்கு வர்றாரு. ஒரு கூட்டம், சரியான கூட்டம். திருஞான சம்பந்தர் வந்துட்டாருங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த குட்டி பசங்களை உட்கார வச்சு உபநயனம் பண்ணுவாங்க. அந்த உபநயனம் அவங்களுக்கு பூமெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து தீட்சை கொடுப்பாங்க. அப்ப அந்த அடியார்கள் இருக்கக்கூடிய அந்த 2 சேவர்கள் என்ன பண்றாங்க, ஐயோ நம்ம பையன் இருந்தா இவங்க கூட உட்கார வச்சு நம்ம அவங்களுக்கும் வந்து உபநயனம் நடந்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்ப திருஞானம் என்ன பண்றாரு, கோயிலை சுத்திட்டு வராரு. அப்படியே சுத்தி வராரு. பார்த்தா அவங்க உட்காந்து அழுது இருக்காங்க. யாருப்பா இந்த அழுகுன்னு சொல்லிட்டு வந்து நவருங்க கேட்கிறாரு, என்ன அழுகுறீங்க? அப்போ அவங்க கதை சொல்றாங்க, திருஞான சம்பந்தர் ஒரு வணக்கம், இங்க பையனும் இருந்தா இவங்க கூட வந்து சேவை செஞ்சிருப்பான், இங்க பையன் எந்த போயிட்டான், என்ன ஆச்சு கேட்பாரு. இந்த குளத்தை விட்டு எந்த போயிட்டாரு, எந்த குளம் காட்டுங்க அங்க போவாரு. ஏன்னா திருஞான சம்பந்தர் அங்க வந்து ஒரு போட்டு உட்காந்து என்ன பண்ணுவாரு, உட்காந்து என்ன பண்ணுவாரு, இந்த பையன் பேர் கேட்பாரு. இது வந்து நான் சொல்றது சும்மா இல்ல, நீங்க இந்தியாவுக்கு கூட இப்ப நான் சொல்ல போற சம்பவத்தை கேட்கிறது உண்மையில் நடந்தது. இந்த ஆளு கட்டுக்கிறது உண்மையில் நடந்தது. நீங்க யூடியூப்ல கூகுள்ல எங்க வேணா தண்ணி கேளுங்க. அப்படின்னா திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, சிவபெருமானுடைய புராணத்திலிருந்து ஒரு பாடலை பாடுறாரு. சிவபெருமான புராணத்திலிருந்து ஒரு பாடல் எடுத்து பாட என்ன ஆச்சு, அந்த முதல்ல உள்ள குளிச்சிருவா, அந்த முதல்ல வந்து வெளியே வந்து திருஞான சம்பந்தர் நின்று அந்த முதல்ல வாயை திறந்து அந்த வாயிலேருந்து அந்த 3 வருஷத்துக்கு பையன் இருந்த அந்த டைம்ல அந்த பையன் என்ன வயசு, 4 வயசு. அப்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் என்ன வயசு இருக்கும், 7 வயசு. 7 வயசு பையன் அந்த முதல்ல வாயிலிருந்து அந்த பையன் வந்து வெளியே வந்து நேரா வந்து கால் இறங்கி வந்து நேரா திருஞான சம்பந்தர் கிட்ட வந்து அந்த பையன் வந்து ஆசீர்வாதம் எடுத்தாரு. இது வந்து நீங்க வந்து திருஞான சம்பந்தர் அந்த கோயில் வந்துட்ட பேரு, நீங்க முதல்ல வாயிலிருந்து பேபி வந்து தண்ணி பாருங்க, நீங்க உங்க பேர் கொடுத்துருங்க, அந்த கோயில் வரும். நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பிரார்த்தனை. நம்ம வந்து உண்மையான பிரார்த்தனை நம்ம பண்ணுமே ஆனால், பகவானுக்கு வந்து நாமத்தை வந்து சொல்ற பார்த்து பண்ணுமே ஆனால், கண்டிப்பா நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பாரு. நம்ம என்ன பண்றோம், குடிக்கும் போது கூட வச்சுக்கிறது, குடிக்காத போது எப்படி வச்சுக்கிறது, இதுவே பண்ணுதா எப்ப கடவுளை காப்பாற்ற எப்படி காப்பாத்தாரு, உண்மையா இல்லையா? நம்ம குடிக்க வச்சுக்கிறது, குடிக்காத வெட்டி வச்சுக்கிறது, அவர் என்னது நினைச்சா பூஜை போறது, இல்லைன்னா அந்த விலை கூட கழுத்துறதுல தண்ணி மட்டும் போட்டோ வச்சா திண்ணூறு வருதான், திண்ணூறு இல்லையா அது வந்து தூசி. ஒருத்தவங்க சொல்றாங்க வீட்டுல போட்டோ வச்சா திண்ணூறு வருது. ஒரு காலத்துல இருந்துச்சு, அது நான் சொல்லக்கூடாது பேர், அது யாருங்க, ஒரு காலத்துல இருந்துச்சு போட்டோ வச்சு திண்ணூறு வருதான். திண்ணூறு இல்லை பிரபு, அது வந்து தூசி. நீங்க வீட்டுல போய் பூசுங்க, நீங்க தூசியில தூங்கிட்டு இருப்பீங்களா? நம்ம கூட வீட்டுல போயிட்டு போய் இருந்துச்சா அம்மா அது ஏமா நீ வந்து சுத்தம் பண்ணல எது பண்ணலையான்னு மனைவி கத்துது. ஆனா அங்க போட்டோ வந்து அங்க சிறந்தி கூடு கட்டி கல்யாணம் பண்ணி பிள்ளைலாம் பெற்று அவங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க எல்லாம் ஸ்கூல்லாம் போய் எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க. அந்த சிறந்தி கூட கேட்கும், இந்த ஆள் ஒன்றும் சுத்தம் பண்ணல, நம்ம அடுத்த ஃபேமிலி உருவாக்குறான்னு. ஆனா வந்து மாசம் வந்து பாலம் மட்டும் வச்சிருது. அப்புறம் வந்து என்னது கருணை கூட எப்படி கருணை கிடைக்கும், அங்க தூசியை வச்சுட்டு இங்க பாருங்க இப்ப எவ்வளவு அழகா ஆரம்பம் பண்ணிக்கல. வீட்டுல முதல்ல போட்டோ முதல்ல நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு ஒண்ணும் பண்ணாதீங்க, போட்டோ அப்படி தேய்ங்க. இப்ப வீட்டுக்கு போனேன்னு திண்ணூறு வந்துச்சுன்னா பண்ணுங்க, முதல்ல அங்க வந்து சுத்தம் பண்ணணும். ஓகேவா? அப்ப என்னத்துக்கு அடிப்படை விஷயம் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம வந்து கருணை கேட்கறது முதல்ல நம்ம வீட்டுல வந்து எப்படி ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்ப அந்த திருஞான சம்பந்தர் வந்து அந்த பையனை எடுத்து கொடுத்தாரு. அங்க 2 பேருமே திருப்பி அடியார்கள் ஆகிறாங்க. அவங்க பகவான் கொண்டு செஞ்சாங்க, அந்த சின்ன பையனும் கொண்டு செய்யல. இது பிரார்த்தனைக்கு உண்டான முக்கியமா இருக்காது. அதே போல இந்த விக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சிலைகளா இருக்க விக்கிரகம் சொல்லுவாங்க. ஓகேவா? சிலை சொல்லக்கூடாது. சிலை வந்து காந்தி சிலை, நேரு சிலை, இந்த மாதிரி அந்த சிலை சொல்லுவாங்க. சிலைக்கு வந்து உயிர் இருக்காது, ஆனா விக்கிரகத்துக்கு உயிர் இருக்கும். இந்த விக்கிரகத்துக்கு ஒரு முக்கியமான கதை வந்து என்னன்னா, சாட்சி கோபால் ஒரு கதை இருக்கு. அதாவது ஒரு வயசான பிராமணர் அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு யாத்திரைக்கு போறாரு, பாத யாத்திரை போறாரு. அவருக்கு வந்து உடம்பு முடியல, அவங்க உட்காந்து சோர்வாயிறாரு. அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஒரு பையன் வரான், ஒரு நல்ல ஒரு இளம் வயசு பையன் வரான். அவன் என்ன பண்றான், அவன் தான் வந்து அந்த பிராமணர் என்ன பண்றாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப அந்த யாத்திரை முழுக்க அங்க போன பிறகு என்ன நடக்குதுன்னா, அங்க வந்து கோபால் சொல்லி ஒரு கோயில் இருக்கு. அங்க வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து ஒத்த கிருஷ்ணர் நிற்பாரு உலா வச்சு. அந்த கோயிலுக்குள்ள என்ன பண்றாருன்னா, ரொம்ப எமோஷனல், இந்த பையன் நல்லா உதவி பண்றாங்க, ரொம்ப உணர்ச்சி என்ன பண்றாரு, தம்பி நீ ரொம்ப நல்லதா இருக்க, நான் வந்து ஊருக்கு போனோன்னே என் பொண்ணோட கட்டி வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்றாரு, சாமி நீங்க சும்மா சொல்லாதீங்க, வாங்க பகவான் சொல்லிருங்க. அப்ப என்ன பண்ண, பகவான் கோபால் அங்க இருக்கிறாரு, இப்ப கிருஷ்ணர் இருக்கிறார், அதே மாதிரி தான் அங்க மேல என்ன பண்றாரு, 2 மினிட்டு அந்த கோபால் மணிக்கு என்ன பண்றாங்க, சத்தியவாக்கு கொடுக்குறாரு, நான் வந்து ஊருக்கு போனேன் என் பொண்ணோட கட்டி வைக்கிறேன்.
அப்ப யாத்திரை முடிஞ்சு ஊருக்கு போறாங்க. ஓகேவா? இவருக்கு உற்சாகமா எமோஷனலா வாக்கு கொடுத்தாரு. வீட்டுக்கு போனோன்னா பொண்டாட்டி பிள்ளை பொண்ணோட அண்ணக்கார எல்லாம் என்ன பண்றாங்க, ஏன்பா உனக்கு அருமை கட்சி இருக்கா, நீ பாட்டு யாரு என்ன தெரியும், நீ பாட்டு வாக்கு கொடுத்து வந்துட்ட, அதெல்லாம் கொடுக்க முடியாது, தங்கச்சி மேல கையை வைக்க நான் வெட்டிடுறேன்னு சொல்றாங்க. அவன் மனைவி என்ன சொல்றாங்க, நீங்க பாருங்க நீங்க பிரசாத் இருங்க சொல்றாங்க. இவர் என்ன பண்ணாரு, ஊருக்கு போனது சின்ன அந்த இளம் பிராமணர் என்ன பண்ணாரு, போயிட்டு அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு ஒரு இடத்துல எல்லாரும் தட்டு தூக்கிட்டு வராங்க. இங்க வந்து கேட்டா எங்கப்பா பொண்ணு பேசலாமா முடிச்சலாமா கல்யாணம். அப்ப இவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அந்த வயசான பிராமணன் நீங்க போய் சொல்லுங்க, நீங்க இதெல்லாம் தெரியாது மறந்துட்டு சொல்லிருங்க, கொஞ்சம் மறந்துங்க. அவன் சொல்ற இல்லையா ஞாபகம் இல்லையே. என்ன சாமி நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க மறந்துட்டீங்க, நீங்க என்ன சொன்னீங்க, இல்லப்பா இது ஞாபகம் இல்லை. அப்படின்னா எது பஞ்சாயத்து கூட்டாங்க, பஞ்சாயத்து கூட்டி அவன் பஞ்சாயத்து சொல்றாங்க. பஞ்சாயத்து வந்து கேட்கிறாரு, நீங்க வந்து வாக்கு கொடுத்தீங்க இல்லையான்னு. இல்லப்பா நான் வந்து எதுவும் வாக்கு கொடுக்கல, அந்த பையனை யாரு பார்த்துருக்காங்க, அந்த வாக்கு வந்து கொடுக்க சொல்றாங்க. இந்த பையன் அன்னைக்கு சொல்ற இல்ல இவரு வாக்கு கொடுத்தாரு, அவர் பொண்ணை கட்டிக்க சொன்னாரு. அப்ப கோர்ட்டுக்கு கேஸ் போச்சுன்னா பஞ்சாயத்து எனக்கு வந்து சாட்சி வேணும், சாட்சி தான் எவிடன்ஸ் தான் வேலை செய்யும். சரி உங்களுக்கு யாரும் சாட்சி, நாங்க யாருமே இல்ல. எங்க பண்ணீங்க, ஒரு டெம்பிள்ல உட்காந்து பண்ணுவோம், ஒரு கோயில் கோபால் டெம்பிள்ல உட்காந்து நாங்க வந்து அங்க வாக்கு கொடுத்தாங்க. சரி இப்ப யாரும் என்னப்பா கேஸ்ல மூட வச்சா என்ன பண்றது, இல்ல அப்ப என்ன பண்ண, இல்ல இல்ல சொல்றேன், நீ போய் அந்த கோபால் கூடுவா, நீ போய் அந்த கூடுவா. அப்ப வந்து சும்மா எங்க கூட்டு வர போறாங்க. என்ன பண்ணாரு, திருப்பியும் அந்த யாத்திரைக்கு போனால அதே இடத்துக்கு போய் கோபால் டெம்பிள் போனாரு. போயிட்டு நான் வந்து பகவானே இந்த மாதிரி பஞ்சாயத்து ஆச்சு, நீ வந்து ஏன்னா அவர் வந்து பகவானோட தூய்மையான பக்தர், அவர் அப்பப்போ வந்து பகவான் வந்து இவங்க பேசுவார். நீ எங்களுக்கு உட்காந்து பேசல, நீ வா எனக்கு சாட்சி சொல்லு. சரி வர, நான் கருவத்துல வரேன், கருவெல்லாம் வேணாம், எனக்கு இந்த கல்லு ரூபத்திலே வா, எனக்கு இந்த கல்லாவே நடந்து வானே. சாட்சிக்கு இது உண்மையா நடந்தது. அந்த விக்கிரக ரூபத்துல இருக்குல்ல, இந்த விக்கிரக ரூபத்திலே இந்த கல்லே என்ன பண்ணாரு, அவர் நடந்து வராரு. எங்க அந்த இடம் மறந்துட்டேன், அவர் ரொம்ப தூரத்துக்கு வராரு, அவர் வராரு. அப்ப என்ன நடந்துச்சு, அவர் பிருந்தாவன் இருக்கு, நியூ டெல்லி, ஊர் எங்க இருக்கு, ஈஸ்ட்ல இருக்கு, சைடு இருக்கு, ஒரிஷா. அந்த டெல்லியில இருந்து ஒரிஷாவுக்கு நடந்து வராரு. ஆனா என்ன சொல்றேன், நீ மின்னுக்கு போ, நீ மின்னுக்கு போ, நான் பின்னாடி நீ திரும்பி பார்க்காது. அப்ப அந்த ஊருக்கு எல்லைக்கு வரைக்கும் பாருங்க எத்தனை கிலோமீட்டர். இப்ப உதாரணத்துக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாரும் இங்க இருந்து வந்து நடந்து போனா பெருசு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த வெளியே இருக்கு சுய நடக்க முடியுமா, யாரும் முடியாது. பாருங்க பகவான் விக்கிரக ரூபத்துல இங்கே நடந்து வந்திருக்கிறார். அவ்வளவு கட்ட வந்தோன்னா எங்க பொருள் சட்டை கேட்க சொல்லி திரும்பி பார்த்தாரு, அங்கேயே நின்றார் பகவான். ஓகேவா? அதான் அது ஊர் என்ன. அப்ப இங்க பகவான் விக்கிரகம் வந்துட்டே சொல்லிட்டு எல்லாரும் பண்ணி கூப்பிடுறாங்க. அவ பகவான் எஸ் இந்த வயசான பிராமணரு இந்த சின்ன பிராமணர் கிட்ட வந்து தன்னோட பொண்ணை கொடுக்க சொன்னார். அவர் சொல்ல வேணாம், விக்கிரகத்தை வந்தவனே எல்லாம் ஒத்துட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் அந்த கோபால் விக்கிரகத்துக்கு பேர் வச்சு சாட்சி கோபால், ஒரு கோபால் சாட்சி கோபால். அதனால பிரதிமா மூர்த்தி துமி சாட்சா பிரேஜ நந்தன். இந்த விக்கிரகம் வந்து இதெல்லாம் சும்மா கிடையாது. விக்கிரகங்கள் வந்து பேசும், விக்கிரகங்கள் வந்து நடமாடும், விக்கிரகங்களுக்கு வந்து நம்ம சேவை செய்து ஏற்றுக்குவாங்க, விக்கிரகங்கள் வந்து நம்ம கொடுக்குற பிரசாதம் ஏற்றுக்குவாங்க, விக்கிரகங்கள் வந்து நம்மளுக்கு கருணை கொடுப்பாங்க. விக்கிரகங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனாலதான் நம்ம விக்கிரகத்தை அபிஷேகம் பண்றோம் நம்ம. ஓகேவா? அதனால வந்து இந்த மாதிரி மூர்த்திகள் விக்கிரகம் இருக்கும் போது நம்ம கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய பக்திகள் நம்ம விஷயங்கள்லாம் செய்யும் போது கண்டிப்பா அவங்க வந்து நம்ம பிரார்த்தனை எடுத்துக்குவாங்க. அதனால பகவான் கிட்டே இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சீரியஸா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாம ஜபத்தை பண்ணணும். ஜபங்களை பண்ண நம்ம மனசு தூய்மையாகும். ஓகேவா? அதனால வந்து நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு 1/2 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் நாம ஜபத்தை பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி பாருங்க, நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து சில மெகசின்ஸ் எடுத்து வரோம். ஓகேவா? இது பகவதர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? பகவதர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மாசம் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? மாசம் வந்து ஒரு டாபிக் இதெல்லாம் நீங்க வந்து நிறைய படிக்கலாம். சின்ன வயசுல பெரிய எல்லாரும் படிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வச்சிருக்கோம். நீங்க வாங்கிக்க 3 வழியா வாங்கிக்கங்க. பிறகு நம்மளுடைய டெம்ப்ளேட் எடுத்துருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க சென்டர் வச்சிருக்கோம். முடிஞ்ச டைம்ல வாங்க. ஓகேவா? இந்த கலந்துங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, நீங்க அதை சேர்த்துக்கலாம். நிறைய வகையான விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் இந்த டெம்பிளுக்கு வாங்க, ராமர் டெம்பிளுக்கு அவங்க முடிஞ்ச உதவிகள் நீங்க செய்யுங்க. ஓகேவா? நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த மேனேஜ்மெண்ட். ஓகேவா? வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஒரு 3 வாட்டி ஹரே கிருஷ்ணா சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா? Thank you so much. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ராம ஹரே. சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம
கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே जय श्री भगवान श्री रामचंद्र मूर्ति की जय श्री लक्ष्मण हनुमान के जय सीताराम लक्ष्मण हनुमान के जय श्री राधा गोविंदा के जय श्री राधा माधवा के जय श्री शिव भगवान के और प्रमाण दे हरि हरि बोल ஓகே நீங்க என்ன பண்ணலாம் ஓகே பிரசாதம் இருக்கு இந்த பிரசாதம் எடுத்துக்கலாம் யாருக்கு இது புக்கு வேணுமோ தயவு செய்து வாங்கிக்கலாம் ஓகே ரொம்ப நன்றி டெம்ப்ளேட் வந்து கொடுப்பாங்க எல்லாருக்கும் நீங்க எடுத்துக்கலாம்